ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி தோசை ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுனா, இது வந்து கெவுரு மாவுன்னு சொல்லுவாங்க, ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாவில் நாங்கள் எப்படி வந்து தோசை செய்கிறோன்னு பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோமா, அந்த தண்ணியில் இந்த ராகி மாவு அந்த மாவு ரைஸ் மில்லில் அரைச்சி வச்சுருந்தோம். அந்த மாவு வந்து தண்ணியில் போட்டாச்சு. தோசை நல்லா கிறிஸ்பியாக வரணும் இல்லையா, அதுக்காக கூட பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிற தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக வரும். இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி. ஸோ உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இந்த ராகி தோசை ரெசிப்பியை. ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு தோசை பேன், தோசைலாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த கல்லோ இல்லை பேனோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியில் நாங்கள் அந்த ராகி மாவு கொட்டணும் இல்லையா, அதை கரண்டி வச்சு நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் போட்ட உப்பு பச்சரிசி மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா கலக்கும். ஸோ நீங்கள் செய்யும்போது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கூட தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரி ரெசிபிஸ் செய்யறத விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய இது மாதிரி கேழ்வரகு தோசைலாம் செய்யுங்க. லைட்டாக நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டோம். ஸோ இந்த பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. அந்த ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆக போகுது. யூஸ்வலாக நம்ம தோசை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். நமக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் வந்து செஞ்சுக்கலாம். இந்த ராகி தோசை ரெசிபி வந்து ப்ளெயினாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் கூட வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு எது ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சர்க்கரை வச்சு, நாட்டு சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ வீட்லேயே இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ராகி தோசை ரெசிபி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ராகி தோசை செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு, எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒன்று செஞ்சுட்டோம். சரிங்களா?
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி தோசை ரெசிபி இப்படி தான் ரெடி பண்ணணும். ஸோ பிளெயின் ராகி தோசை ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ராகி தோசையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வேறு வீடியோவில் நாங்கள் அப்புறமா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். இது வந்து பிளெயினாக நாங்கள் செஞ்சுருக்க ராகி தோசை. ஓகே, ஸோ ராகி தோசை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நம்ம இன்னும் கூட ஒரு 2 தோசை செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகுது இந்த ராகி தோசை. ஸோ ஆயில் கூட விட்டுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு ஏதோ ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான இது மாதிரி ராகி தோசை ரெசிபிஸ்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஈவினிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது மாதிரி செய்யலாம். இது மாதிரி ராகியில் நம்ம எந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியம். சில்ட்ரன்ஸுக்கு தாராளமாக இது மாதிரி ராகி ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுங்க. லாஸ்ட்டாக இருக்க மாவில் கூட சின்ன சின்னதாக இது மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு மினி தோசை மாதிரி, குட்டி தோசை, ரொம்ப ஸ்மால் சைஸ். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், ராகி தோசை ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.